அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பணத்தை நம்ம எப்படி ஆக்டிவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பணன்றது இன்றைக்கி எல்லாருக்குமே தேவைப்படுது. ஏன்னா பணம் இல்லைன்னா ஒரு விஷயம் பண்ண முடியாது. நம்ம ஒரு ஸ்கூலில் எல்கேஜி சேர்க்கறதுக்கு கூட 1,00,000 2,00,000 ஆகுது. இப்போது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட. அப்போது பணன்றது எவ்வளோ முக்கியமான விஷயம். இதில் ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பணத்தை எப்படி ஆக்டிவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த பணத்தை எப்படி ஆக்டிவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்மளோட ஜாதகத்தை எடுத்துட்டோன்னா, ஜாதகத்தில் லக்னம்னு ஒன்று இருக்கும். லக்னத்தில் மெயினாக லான்னு சொல்லி போட்டிருக்கோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அந்த ஜாதகத்தில் லக்னத்துக்கு அடுத்த ஸ்தானம் தான் தனஸ்தானம். இந்த தனஸ்தானத்தை தான் நம்ம ஆக்டிவ் பண்ணணும். இந்த தனஸ்தானத்தை நம்ம ஆக்டிவ் பண்ணும்போது, அதாவது ஓஹோன்னு வரலைன்னா கூட ஓரளவுக்கு பேசிக், அதாவது டீசெண்டான பணம் நமக்கு வரதை நம்ம பார்த்துடலாம். இதை நம்ம எப்படி ஆக்டிவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் நம்ம இது ரெகுலராக கடைப்பிடிக்கணும். ஒரு 4 நாள் கடைப்பிடிச்சிட்டு விட்டுட்டோம்னாலாம் சரியாக இருக்காது. இதை ரெகுலராக நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரும்போது கண்டிப்பாக அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல்ல லக்னத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம். லக்னம்னா ஒரு கன்னி லக்னம்னு வச்சுக்கோங்களேன். கன்னி லக்னத்துக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துலாம். துலாமில் நம்ம ஆக்டிவ் பண்ணணும். அப்போ துலாத்தை ஆக்டிவ் பண்ணும்போது துலாத்தோட அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான். அப்போது சுக்கிர பகவானை நம்ம ஆக்டிவ் பண்ணணும். அப்போ அந்த சுக்கிர பகவானை ஆக்டிவ் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, முதல்ல மகாலட்சுமியை வழிபடலாம். இது நார்மல். அதை தவிர பார்க்கும்போது காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். காரகத்துவம்னு சொல்லி பார்க்கும்போது பெண்கள், முதல்ல சுக்கிரன்னாலே பெண்கள்னு சொல்லுவாங்க. அப்போது பெண்களை எல்லாரும் மதிக்கணும். ஆண்களுக்கு இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் பெண்களை மதிக்கணும். ரெண்டாவது ஆண்களாக இருந்தால் ஒய்ஃபு, அவங்கள ரொம்ப நல்ல விதமாக பார்த்துக்கணும். அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வரும்போது அப்போது சுக்கிரனுடைய காரகத்தை நம்ம ஆக்டிவ் பண்ணுறோம். அப்போ ஆக்டிவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சில விஷயங்கள் நல்லது நடக்குதே நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி வேறு ஒரு லக்னம்னு நம்ம எடுத்துக்கும் போது, இப்போது சப்போஸ் விருச்சிக லக்னம்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தனுசு வரும். தனுசு நம்ம ஆக்டிவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தனுசு யாரோடையதுன்னு பார்த்தீங்கன்னா குருவோடையது. குருவுக்கு நம்ம நல்லதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம். குருவுக்கு நம்ம நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வரும்போது குருவை மதிக்கிறது, குருவுக்கு ஏதாவது அவங்க சொன்ன பேச்சு கேட்குறது, அவங்களுடைய இதெல்லாம் ஆக்டிவ் பண்ணும்போது நல்லது. அதே மாதிரி சின்ன குழந்தைகளையும் குருன்னு தான் சொல்லுவோம். சின்ன குழந்தைங்கன்னா 5 வயசு உட்பட்ட குழந்தைகளெல்லாம் குருன்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த குரு குழந்தைகளையும் நம்ம நல்ல விதமாக பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு வேண்டிய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வரும்போதும் குரு ஆக்டிவ் பண்ணலாம். அதே மாதிரி இல்லை நான் தனுசு லக்னம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அடுத்தது வரும்போது மகரம். மகரம் சனி. சனி ஏழைகள் அப்புறம் ஊனமுற்றவர் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அவங்கள ஆக்டிவ் பண்ணும்போதும் நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் அடுத்தது என்ன வருதோ, விருச்சிகம்னா அடுத்தது தனுசு, தனுசுனா அடுத்தது மகரம். அது மாதிரி அந்த லக்னத்துக்கான அதிபதி யாரையோ அந்த அதிபதியோட காரகத்துவம் என்னன்னு தெரிஞ்சுட்டு நம்ம ரெகுலராக இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் பண்ண போகிறோம். நம்ம பெருசுலாம் கிடையாது. இதை நம்ம ஆக்டிவ் பண்ணிட்டு வரும்போது நமக்கான தனம் சேர்றதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்யும் போது நம்ம பணத்தை ஆக்டிவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம். இந்த விஷயங்கள்லாம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு எவ்வளோ ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம சாமி இது பண்ணுறதும் அதுக்கான காரகத்துவம் தெரிஞ்சுட்டு அந்த காரகத்தை நம்ம ரெகுலராக பண்ணிட்டு வரும்போதே போதும். உங்களுக்கு பணம் ஆக்டிவ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். உடனே லட்சாதிபதியோ கோடீஸ்வரனோ ஆகிட போகிறதில்ல. ஆனால் நம்மளோட பண தேவைகள் அட்லீஸ்ட் குறையும். அதாவது தேவையை பூர்த்தியாகும். ஸோ இதை சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் பண தேவைகள்லாம் கண்டிப்பாக பூர்த்தியாகும். இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய.